வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹68.75 மேலும் சரிவு. பங்குச் சந்தையிலும் கடும் வீழ்ச்சி. குஜராத்தில் 2 கட்டடங்கள் இடிந்து தரைமட்டம். 7 பேர் உடல்கள் மீட்பு. இடிபாடுகளில் சிக்கியுள்ள 40 பேரை மீட்க தீவிரம். திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் நக்சலைட்கள் ஊடுருவலா? விரிவான செய்திகள். இந்திய ரூபாயின் மதிப்பு புதனன்றும் கடும் வீழ்ச்சியை கண்டது. $1 நிகரான ரூபாயின் மதிப்பு ₹68.75 வீழ்ச்சி கண்டுள்ளது. இதனால் பங்குச் சந்தையும் கடுமையான சரிவை சந்தித்தது. மும்பை அந்நிய செலாவணி சந்தையில் செவ்வாயன்று மாலை வர்த்தகத்தின் போது டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ₹64.24 முடிந்தது. புதனன்று வர்த்தக துவக்கத்திலேயே டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ₹66.90 இருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து சரிவை கண்ட ரூபாயின் மதிப்பு காலை 11 மணி வாக்கில் ₹68.75 வீழ்ச்சியடைந்தது. இந்த வாரத்தில் மட்டும் ரூபாயின் மதிப்பு 6% சரிந்துள்ளதாகவும் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து 12% சரிந்துள்ளதாகவும் அந்நிய செலாவணி சந்தை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ₹70 வரையில் சரியும் என்று ஒரு வாரத்துக்கு முன் கணித்த பொருளாதார நிபுணர்கள் இப்போது டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ₹75 வரையில் சரியக்கூடும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். டாலரின் மதிப்பு கூடி வருவதால் இறக்குமதியாளர்கள் வங்கிகளிடையே அதன் தேவை அதிகரித்துள்ளதும், இந்திய பங்குச் சந்தைகளில் செய்யப்பட்டிருந்த முதலீடுகள் வெளிநாடுகளுக்கு செல்வதும், உணவு பாதுகாப்பு சட்டத்தால் நாட்டின் நிதி பற்றாக்குறை விகிதம் அதிகரிக்கும் என்ற அச்சம் ஆகியவையே ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. ரூபாய் மதிப்பு சரிவால் இந்திய பங்குச் சந்தையிலும் புதனன்று கடும் வீழ்ச்சி காணப்பட்டது. மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸின் மதிப்பு 481 புள்ளிகள் சரிவை கண்டது. பிறகு ஓரளவுக்கு மீட்சி கண்ட சென்செக்ஸின் மதிப்பு 144 புள்ளிகள் சரிவை கண்டு 17,706 இருந்தது. அதேபோல தேசிய பங்குச் சந்தையில் நிப்டியின் மதிப்பும் 162 புள்ளிகள் சரிந்தது. பிறகு நிப்டியும் ஓரளவுக்கு மீட்சி கண்டு 57 புள்ளிகளை இழந்து 5,230 புள்ளிகளாக மீண்டது. குஜராத்தில் 2 கட்டிடங்கள் ஒரே நேரத்தில் இடிந்து தரைமட்டமானதில் 7 பேர் பரிதாபமாக பலியானார்கள். இன்னும் 40 பேர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. குஜராத் மாநிலம் வடோதரா மாவட்டத்தில் உள்ள அட்லட்டரா பகுதியில் வடோதரா நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் சார்பில் பல அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட குடியிருப்பு வளாகம் கட்டப்பட்டது. இந்த குடியிருப்பு வளாகத்தில் உள்ள 2 கட்டிடங்கள் புதனன்று அதிகாலை 4:30 மணியளவில் திடீரென இடிந்து தரைமட்டமானது. அதிகாலையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். போலீசார், தீயணைப்பு துறையினர், ராணுவத்தினர் என பல தரப்பினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு 7 சடலங்களை மீட்டனர். பலத்த காயமடைந்த 14 பேரை மீட்டு மருத்துவமனைகளில் சேர்த்துள்ளனர். 2 கட்டிடங்களிலும் 14 குடும்பங்கள் வசித்து வந்ததால் இடிபாடுகளுக்குள் இன்னும் 40க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கி இருப்பதாக வடோதரா மாவட்ட கலெக்டர் வினோத் ராவ் கூறினார். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதியில் நக்சல் நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 2008ஆம் ஆண்டு பெரும்பள்ளம் பகுதியில் தங்கியிருந்த நக்சலைட்டுகளுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த மோதலில் நவீன் பிரசாத் என்ற நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவனுடன் இருந்த 2 பெண்கள் உட்பட 9 பேர் தப்பி ஓடினர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதியில் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி ஜெயச்சந்திரன் உத்தரவுப்படி வேடச்சந்தூர் அருகே கருமலை பகுதியில் போலீசார் 20 பேர் மலைப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மலைவாழ் மக்களிடம் சந்தேகப்படும்படியான நபர்களின் நடமாட்டம் குறித்த தகவல்களை கேட்டறிந்தனர். மேலும் நக்சல்கள் குறித்த தகவல்களையும், மலைப்பகுதிக்குள் மர்ம நபர்களின் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக தகவல் அளிக்கவும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 30 லட்சம் ரூபாய் பணத்தை கடத்த முயன்ற பயணியை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் பயங்கரவாதிகள் தாக்கும் அபாயம் உள்ளது என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதையடுத்து ரயில் நிலையங்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் ரயில்வே போலீசாரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த பயணி ஒருவரின் பையை சோதனை செய்த போலீசார் அதில் 30 லட்சம் ரூபாய் பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்தனர். இதையடுத்து அந்த நபரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த சையத் அகமது கபீர் என்பதும், அந்த பணத்தை கேரளாவுக்கு கொண்டு சென்று வேறொரு நபரிடம் கொடுக்க வேண்டும் என்றும், அந்த நபர் யார் என்று தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார். நேற்று ஸ்கேனர்ல செக் பண்ணதுல ஒரு சந்தேகமான பேக்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் இருந்துச்சு.
அந்த நபர் வந்து கீழக்கரையை சேர்ந்தவர். அவரை விசாரித்ததில் மண்ணடியில் ஒரு நபர் கொடுத்தாரு. பட் ஆனால் ஆளை தெரியாது எனக்கு. அதே மாதிரி பாலக்காடில் போனவொன்னே அவர் வந்து வாங்கிக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அவருடைய கால் டீட்டெயிலு அவருடைய இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது குறித்து வருமான வரித்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் சுற்றித் திரிந்த காட்டு யானைகளில் 2 யானைகள் மயக்க ஊசி போட்டு பிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 4 யானைகளை பிடிக்கும் முயற்சி தீவிரமடைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே மேல்ராவந்தவாடி காட்டுப்பகுதியில் 6 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. அவ்வப்போது இந்த யானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்தன. வனத்துறையினரின் உதவியோடு யானைகளை விரட்ட பொதுமக்கள் முயற்சி மேற்கொண்டும் அந்த பகுதியை விட்டு அகலாமல் யானைகள் தொடர்ந்து அட்டகாசம் செய்து வந்தன. இந்த யானைகளை பிடிக்க அரசு 73 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. இதைத் தொடர்ந்து ஆபரேஷன் மலை என்று பெயரிடப்பட்டு யானைகள் பிடிக்கும் பணியை அதிகாரிகள் துவக்கினர். 5 கும்கி யானைகள் பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த பணியில் மயக்க ஊசி செலுத்தப்பட்டதில் 2 காட்டு யானைகள் பிடிக்கப்பட்டுள்ளன. மற்ற யானைகளை பிடிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. பல நாட்களாக அட்டகாசம் செய்து வந்த காட்டு யானைகளை பிடிக்கும் பணி தற்போது தீவிரமடைந்துள்ளதால் மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழர்களின் மன்னார் பகுதியில் ராணுவ உதவியுடன் சிங்களர்களை குடியமர்த்த இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளதற்கான ஆவணத்தை மே 17 இயக்கம் வெளியிட்டுள்ளது. விடுதலை புலிகள் மீதான போருக்கு பிறகு 2009ஆம் ஆண்டிலிருந்து தமிழர்களுக்கு இலங்கையில் பாதுகாப்பற்ற தன்மை நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இலங்கை அரசின் உத்தரவுப்படி தமிழர்களின் மன்னார் பகுதியில் ராணுவம் மற்றும் சிவில் அதிகாரிகளின் துணையுடன் சிங்களர்களை குடியேற்ற வேண்டும் என்று இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான ஆவணத்தை மே 17 இயக்கம் வெளியிட்டுள்ளது. இந்த ஆவணம் குறித்து உரிய பதிலை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்றும் சர்வதேச நடவடிக்கைக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் எனவும் இந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தமிழர்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்படுகிறார்கள், அகற்றப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள் என்பதற்கான மிக முக்கியமான அரச தரப்பிலான இலங்கையினுடைய அரச தரப்பிலான ஆவணமாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆவணத்திற்கு இலங்கை அரசாங்கமும் இலங்கை அரசாங்கத்திற்கு துணை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய, அமெரிக்க, மேற்குலக அரசாங்கங்களும் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். மத்திய அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காணாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக மே 17 இயக்கம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தையை கடத்த முயன்ற கர்ப்பிணி பெண்ணை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் அருகே சாணிமேடு கிராமத்தைச் சேர்ந்த சங்கரின் மனைவி ராதிகா என்பவர் பிரசவத்திற்காக அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு 5 நாட்களுக்கு முன் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. ராதிகாவிற்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்வதற்காக அவரை அறுவை சிகிச்சை அரங்குக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது தனியாக தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை அங்கு நர்ஸ் உடையில் வந்த கர்ப்பிணி பெண் தூக்கிக் கொண்டு வெளியே சென்றுள்ளார். அதை பார்த்த அருகில் உள்ளவர்கள் ஓடிச் சென்று அந்த பெண்ணை பிடித்து விசாரித்ததில் அவர் ராதிகாவின் குழந்தையை கடத்த இருந்தது தெரிய வந்தது. குழந்தையை மீட்ட பொதுமக்கள் கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஒரு பொண்ணு வந்து எங்க சொந்தக்காரங்கன்னு அந்த பொண்ணு பேரை சொல்லிட்டு அந்த குழந்தை தூக்கின்னு போனாங்க. போனா மறுக்கு சந்தேகம் வந்து போச்சு எங்களுக்கு. அந்த பொண்ணு அவங்க கிட்ட தான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போய்க்கிறாங்களா இல்லையான்னு நாங்க பார்த்தோம். அந்த பொண்ணு ஆபரேஷன் தியேட்டருக்கு போகல, நேரா தூக்கின்னு ரோட்டை பக்கம் போயிட்டா. நான் வந்து தெரியாதனமா தூக்கின்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல பார்த்து போலீஸ்கிட்டே நாங்க ஒப்படைச்சோம். குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் மேல்வெங்கமூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெனிஃபர் என்பது தெரிய வந்தது. 8 மாத கர்ப்பிணியான ஜெனிஃபர் மருத்துவமனைக்கு பரிசோதனை செய்வதற்காக வந்த இடத்தில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டதாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜெனிஃபரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. போதையில் மருத்துவமனைக்கு வந்த போலீஸ் அதிகாரி டாக்டரை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் ஹரியானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலம் கர்னால் நகரில் கல்பனா சாவ்லா அரசு மருத்துவமனை உள்ளது. இங்குள்ள போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக காஷ்மீரா சிங் என்பவர் பணியாற்றுகிறார். சம்பவத்தன்று மருத்துவமனைக்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் சிங் பணியிலிருந்த டாக்டர் நிபுன் கல்ராவிடம் தனக்கு எதிராக கொலை முயற்சி நடந்ததாக போலீஸ் சான்றிதழ் கேட்டுள்ளார். அதற்கு டாக்டர் மறுக்கவே அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். டாக்டர் சமயோசிதமாக குனிந்து கொண்டதால் துப்பாக்கி குண்டு திரைச்சீலை மற்றும் ஜன்னலை துளைத்தது. அதற்குள் இன்னொரு போலீஸ்காரர் தலையிட்டு போதை போலீஸ் அதிகாரி காஷ்மீரா சிங்கை சமரசம் செய்து அழைத்துச் சென்றார். இவை அனைத்தும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. போலி மருத்துவ சான்றிதழ் தர மறுத்த டாக்டரை போதையில் இருந்த போலீஸ் அதிகாரி துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் மருத்துவர்களை கொந்தளிப்படைய வைத்துள்ளது. போலீஸ் அதிகாரி சிங் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர்.
அரசு வேலைகளுக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளின் படிப்பகமாக திகழ்ந்து வருகிறது மதுரை மாநகராட்சி வளாகம். IAS, IPS, IFS போன்ற இந்திய குடிமையியல் பணிகளுக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தமிழக அரசு பணிகளுக்கான தேர்வுகளை எழுதுவதற்கும் குழுக்களாக அமர்ந்து படிக்க ஏற்ற இடமாக திகழ்ந்து வருகிறது மதுரை மாநகராட்சி அலுவலகம். இந்த வளாகத்தை படிப்பவர்களின் வேடந்தாங்கல் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு படிப்பவர்களுக்கு ஏற்ற அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது மதுரை மாநகராட்சி அலுவலகம். இங்கு மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து வரும் பட்டதாரிகள் குழுக்களாகவும் தனியாகவும் அமர்ந்து படிப்பதோடு தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதோடு தங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். போட்டித் தேர்விற்காக பல்வேறு பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று வந்தாலும் இதுபோன்ற ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து படிப்பதுதான் தங்களுக்கு திருப்தியாக உள்ளது என்று இவர்கள் கூறுகின்றனர். இங்க படிக்கிற சூழல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நம்ம டயர்டானாலும் முன்னாடி இருக்கவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம தூங்குற நேரமும் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா நம்மளும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல விதமான இன்ஸ்பிரேஷன் இருக்கும் மனசுக்குள்ள. அதே மாதிரி இங்கே வந்துட்டு போகிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 அது மாதிரி நிறையா அச்சீவ் பண்ணவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்க்கலாம், நம்ம முன்னேறணும் அப்படின்ற மாதிரி தோணும். டெக்னிக்ஸ் பாஸ் பண்ணும்போது நான் இங்கே இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு போனோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கே இருந்து படித்து விஓ ஆனார். இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான பிளேஸ் இது. எல்லாரும் தங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து நிறையா பகிர்ந்துக்குருவாங்க. அப்போனாலும் நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். முதல் சில பேருக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதே தெரியாது. எந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும், எதை படிக்கணும் அப்படின்றதே தெரியாது அவங்களுக்கு. இங்கே வரும்போது ஒரு அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் கிடைக்குது. மதுரை மாநகராட்சி வளாகத்தில் போட்டித் தேர்வுக்கு படித்த பலர் இன்று இந்தியாவில் பல்வேறு இடங்களில் அரசு அதிகாரிகளாக பணிபுரிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய்க்கிழமை அன்று 1152 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு 488 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,696 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,962 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் 40 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 65 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 60,580 ரூபாயாக இருந்தது. பல்வேறு பள்ளிகளில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து பவனி வந்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழா புதன்கிழமை அன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் இந்துக்கள் தங்களுடைய வீடுகளில் கிருஷ்ணர் பாதம் வரைந்து பூஜை பொருட்கள் படைத்து இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர். கிருஷ்ண ஜெயந்தி விழா பள்ளிகளிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திருச்சியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து வந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். ஸ்கூல்ல நாங்க இந்த செலிப்ரேஷன் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா சில்ட்ரனும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவா ராதையா வந்திருக்காங்க. கிருஷ்ணா பாட்டு எல்லாம் பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, நிறைய இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நல்லா வந்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னைக்கு கிருஷ்ணார மாதிரி எல்லா கிருஷ்ணாவும் ஸ்கூல்ல நிறைய கிருஷ்ணா வந்து ரொம்ப சேட்டை பண்ணாங்க. கிருஷ்ணா மாதிரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிருஷ்ணர் வேடம் அணிந்திருந்த குழந்தைகளுடன் பெற்றோரும் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து வந்த அனைத்து குழந்தைகளும் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.